வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இலங்கை பிக்குகள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் 7 பேர் கைது. பிக்குகள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். இலங்கையர்களின் தமிழகத்திற்கான பயணங்களை பாதுகாப்பு கருதி பிற்போடுமாறு அறிவுறுத்தல். துருக்கியில் நீதி அமைச்சர் மற்றும் ஆளுங்கட்சியின் அலுவலகம் மீது தாக்குதல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் இலங்கை பிக்கு ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 இந்திய ரயில்வே பாதுகாப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை தமிழகத்தின் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை மத்திய ரயில் நிலையத்தை அண்மித்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிக்கு தாக்குதலுக்கு இலக்காகினார். பாதுகாப்பு கேமராக்களை கண்காணித்ததன் பின்னர் இந்திய ரயில்வே பாதுகாப்பு போலீசாரினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ரயில்களில் பயணம் செய்யும் இலங்கை யாத்ரீகர்கள் உள்ளிட்ட சுற்றுலாப் பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்குவதற்கு இந்திய ரயில்வே பாதுகாப்பு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தஞ்சாவூரில் கடந்த வாரம் இலங்கை பிக்கு ஒருவர் தாக்கப்பட்ட மற்றொரு சம்பவம் தொடர்பிலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னைக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் அமீர் அஜ்வாட் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர்களிடம் இந்திய போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக இந்திய போலீசார் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சென்னைக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தின் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இலங்கையர்களின் தமிழகத்திற்கான பயணங்களை பிற்போடுமாறு சென்னைக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் அமீர் அஜ்வாட் ஆலோசனை வழங்கியுள்ளார். தமிழகத்தில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தமிழக போலீசாருடன் இன்று முற்பகல் தாம் கலந்துரையாடியதாக சென்னைக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கூறினார். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள பாதுகாப்பு நிலைமை சிறிது சாதாரண நிலைமை இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு தற்போது விஜயம் செய்ய இருக்கின்ற அல்லது வரவிருக்கின்ற இலங்கை சேர்ந்தவர்களை தங்களது பிரயாணத்தை தற்காலம் தாழ்த்தி வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த நிலைமை சிறிது காலத்தில் சரியாகிவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் பின்னர் தங்களது பிரயாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவில் இலங்கை பிக்குகள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அருகில் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. காலி முகத்திடலில் இருந்து பேரணியாக சென்ற ராவணிய பலி அமைப்பினர் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஏற்பாட்டுக் குழுவின் உறுப்பினர்கள் 4 பதில் உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலிருந்து விலகிக் கொள்வதற்கான கடிதத்தை இந்திய ஜனாதிபதியிடம் திமுக வழங்கியதை அடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. திமுகவின் தீர்மானத்தை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பிரதமர் இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து கலந்துரையாடியதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், அகமது பட்டேல், கமல்நாத் உள்ளிட்ட பல சிரேஷ்ட தலைவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு எதிராக இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்படவுள்ள பிரேரணை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை நேற்றிரவு சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு ஆதரவு விலகல் கடிதத்தை கையளித்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. திமுகவினர் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பார்கள் எனவும் சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை காலங்கடந்த ஒன்றென திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இந்திய மத்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியதால் கூட்டணியில் இருந்து விலகும் தீர்மானத்தை மேற்கொண்டதாக திமுக தலைவர் மு கருணாநிதி நேற்று குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கான சமரச நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இலங்கையில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய பாராளுமன்றத்தில் பேரணி ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் குறித்த பிரேரணை தொடர்பான சட்டமூலத்தை தயாரித்துக் கொண்டிருப்பதாக இந்திய அரசாங்கத்தின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதியை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மத்திய கூட்டணி அரசாங்கத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக முன்வைத்திருந்த முக்கிய நிபந்தனைகளில் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் பேரணி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் ஒன்றாகும் என்று அந்த தகவல்கள் கூறுகின்றன.
இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 16 இலங்கை மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் வெளிவிவகார அமைச்சினூடாக இந்தியாவின் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றது. கடந்த 17ஆம் தேதி கட்பெட்டியிலிருந்து 5 கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு தமிழக கடற்பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. கபிலபுத்தா 6 மற்றும் ஸ்ரீமாலி 2 ஆகிய இரு படகுகளில் சென்ற 11 மீனவர்கள் கடந்த 16ஆம் தேதி ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஆட்சி அதிகாரத்துடன் சிலர் தமது பொறுப்பு மற்றும் பிணைப்புகளை மறந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற இலங்கை இலவச சுகாதார சேவை சங்கத்தின் 6வது வருடாந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். உயர்மட்டத்தில் உயர் பதவிகளுடன் இருப்பவர்களை விடவும் கீழ்மட்டத்தில் சிறந்த பதவிகளில் உள்ளவர்களை மதிப்பது எமது கடமையும் பொறுப்புமாக அமைகிறது. மனிதர்களால் எமக்கு அதனால் அதிக பலம் கிடைக்கிறது. உயர்மட்டத்தினரை விட கீழ்மட்டத்தவர்களிடம் அதிக பலம் உள்ளது. அதனால் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை மேலும் பலப்படுத்த வேண்டும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் 3ஆம் தரப்பினருக்கு இடமளிக்க வேண்டாம். 3ஆம் தரப்பினர் என்பவர்கள் இணைப்பு இல்லாத செய்பவர்கள். தொழிற்சங்க உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் சிறப்புரிமைகளுக்காக முன்னிற்பதோடு நமது நாடு எமது மக்கள் என்ற நோக்கமும் தொழிற்சங்கங்களுக்கு இருக்க வேண்டும். புத்தாண்டு காலப்பகுதியில் தற்காலிக பயணிகள் போக்குவரத்து அனுமதி பத்திரம் விநியோகிப்பதற்கான அதிகாரத்தை மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வழங்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் விசேட பஸ் சேவைகளை ஈடுபடுத்துவது தொடர்பில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதற்கமைய அடுத்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை புத்தாண்டு விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த காலப்பகுதியில் சாதாரண கால அட்டவணைக்கு மாறாக மேலதிக பஸ் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் புத்தாண்டு காலப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் தொழிற்சாலைகளை அண்மித்த பகுதிகளில் விசேட பஸ் சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டது. திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் சினிமா தொழில்நுட்ப நிபுணர்களின் அமைப்பு ஆகியன ஒன்றிணைந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நேற்று ஏற்பாடு செய்திருந்தன. சினிமா துறையில் தற்போது நிலவும் சவால்கள் உள்ளிட்ட சில பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. සිනමාකරුවන් සියලු දෙනා එකඟව තියෙන්නේ කරුණු තුනකටයි. அனைத்து சினிமா கலைஞர்களும் 3 விடயங்களுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளோம். இந்த நாட்டின் சினிமாவிற்கு தேசிய கொள்கை ஒன்று அவசியமாகும். சினிமா துறைக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இந்த துறையில் ஆர்வமுடையவர்கள் அறிந்திருப்பார்கள். இந்த நாட்டின் படைப்பாளர்களுக்கு குறைந்த அளவான இடமே வழங்கப்படுகின்றமை அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். முதலீட்டுக்கு ஏதுவான சூழ்நிலை ஒன்று இந்த நாட்டில் நிலவாமையே இதற்கான காரணமாகும். தற்போதுள்ள சினிமா நுட்பங்களை மேம்படுத்துவதற்கு இந்த நாட்டில் டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். இவ்வாறு இடம்பெறாமையால் இலங்கை சினிமா துறை அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. මරණයක් කරා ලංකාවේ ගමන් කරමින් සිටිනවා. நாட்டின் சிறார்களின் ஊடக அறிவை மேம்படுத்துவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்துள்ள ஊடக செயலமர்வின் 85வது கட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கதிர்காமம் ஜனாதிபதி மத்திய மகாவித்தியாலயத்தில் இந்த செயலமர்வு நடைபெறுகின்றது. இந்த செயலமர்வில் கலந்து கொண்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த ஊடக செயலமர்வுடன் கதிர்காமம் ஜனாதிபதி மத்திய மகாவித்தியாலயத்தில் ஊடக பிரிவொன்று ஆரம்பிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். நவீன ஊடகம் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதுடன் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் இதன்போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அலங்கார மீன்களை பிரதான நீர்த்தேக்கங்களுக்குள் விடுவிப்பதால் சூழலுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுவதாக தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. பொல்கொல்ல, போவத்தின்ன உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் இவ்வாறான அலங்கார மீன்கள் காணப்படுவதாக அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ஜயந்த சந்திரசோம கூறுகின்றார். களுத்துறை மற்றும் பானத்துறை ஆகிய பகுதிகளில் இருந்தும் அலங்கார மீன் வகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அலங்கார மீன்களை நீர்த்தேக்கங்களில் விடுவிப்பதை தடுக்குமாறும் தேசிய நீரியல் வள அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த அலங்கார மீன் வகைகளை தமது அதிகார சபையிடம் ஒப்படைக்குமாறும் அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ஜயந்த சந்திரசோம தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியால செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.